நிஜ உலகத்துல இறந்து போனவங்க, அதுக்கப்புறம் சாக பொழைக்க கிடக்குறாங்கல்ல அந்த ஐசியூல, இவங்க எல்லாருமே அந்த லைட் ஷாப் இருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகத்துல மாட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு உலகத்துக்கு போனோம், அதை இணைக்கக்கூடிய அந்த வழி தான் அந்த லைட் ஷாப்பை வச்சு வரக்கூடிய கற்பனை உலகம். ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியரா இந்த கதை புரிய ஆரம்பிக்கும். அடுத்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபியூனரல் தாத்தா இருப்பார்ல, அவரு அந்த அசிஸ்டன்ட் லேடி கூட சேர்ந்து இன்னொரு டெட் பாடியை வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரீசர்ல போடுறாங்க. அந்த டெட் பாடி வேற யாரும் கிடையாது, அந்த ஆஃபீஸ் பாய் லவ் பண்ணிருப்பான்ல ஒரு சூட்கேஸ் பை, அவளே தான். அதான் லாஸ்டா தூக்கு போட்டு தொங்கிருப்பாள்ல, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நிஜ உலகத்துல அவன் இப்போ வரைக்கும் சாகல, கோமா ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ இவளுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல இவங்களே வந்துட்டு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி அவளோட பாடியை அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ஒரு மாதிரி மரியாதை செலுத்தி இப்போ அவளோட பாடியை ஃப்ரீசர்ல போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஆஃபீஸ் பாயும் இவளும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல ஒரு அழகான இடத்துக்குலாம் போயிருப்பாங்க, அங்க மரம்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தியேட்டருக்குலாம் போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இவளோட ஆன்மா பாத்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்திருக்கும். அதை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு பேச்சு வருது. ஏன்னா இப்பதான் இவ நார்மலான மனுஷி கிடையாதுல்ல, இவ வந்து ஒரு ஆவி ஆயிட்டா. ஸோ அதனால தான் இவளுக்கு வந்து இப்போ ஈஸியா பேச்சு வருது. அவ ஆளோட பேரை சொல்றா. இவளாலேயே அதை நம்ப முடியல, நான் ஒரு ஆவியா மாறினதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆஃபீஸ் பாயும் கரெக்டா ஒரு பஸ்ல இருந்து கீழே இறங்குவான். இவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி போயிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இறங்கியிருப்பான். அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி போகும்போது இவ அந்த நேரத்தில் அவளோட கைரேகை பக்கமா அந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருந்திருப்பா கீழே. ஸோ இவனை ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெஞ்சில் உட்காந்து பார்க்கும்போது அவகிட்ட சூட் கேஸ் இருந்திருக்காது. ஆனால் இப்போ ரெண்டாவது டைம் இப்படி டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்கும்போது அவகிட்ட சூட் கேஸ் இருந்திருக்கும். இது அவனும் ஒரு மாதிரி அமானுஷமா பார்த்துட்டு அங்கிருந்து போவான். போனவன் ஒரு இடத்துல போசுக்குன்னு விழுந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே அந்த கற்பனை உலகத்தில் தான் நடந்துட்டு இருக்குது, நிஜ உலகத்தில் கிடையாது. ஏன்னா அவ வந்து இறந்து போயிட்டா, இவன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான். அதனால தான் இப்போ இவனும் ஆன்மாவா இந்த கற்பனை உலகத்துக்குள்ள இருக்கான். ஸோ எதனால அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கான்ல, அதனால அவனோட உடம்பு இந்த கற்பனை உலகத்தில் கூட நல்லா இல்லை. ஏன்னா அடிக்கடி அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட உடம்புல அடிபட்டு இருக்கு போல. ஸோ இப்படி அவன் விழதான் அவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸை கையில வச்சுக்கிட்டு அதுல நிறைய தைக்கிற பொருள்லாம் வச்சிருப்பா. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவனோட காயம் எல்லாத்தையுமே வந்து தச்சுக்கிட்டு இருந்திருப்பா. ஸோ இதனால தான் அந்த பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் சூட் கேஸ் இருந்திருக்காது. இந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய அவளோட ஆளு அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அந்த காயம் எல்லாத்தையுமே அடிக்கடி தச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் பேக் எல்லாத்தையுமே அந்த சூட் கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ டெய்லியுமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அவன் வந்து ஸ்டாப்புக்கு வருவான், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவான், மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த சூட் கேஸ் பையும் அந்த சூட் கேஸ்ல இருக்கக்கூடிய நூலு ஊசி இது எல்லாத்தையுமே வச்சு அவனோட உடம்புல இருக்கக்கூடிய காயம் எல்லாத்தையுமே தச்சிட்டு இருந்திருப்பா. பட் இந்த மாதிரி டெய்லியுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாய்க்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு டைம் மயக்கம் போடுறப்பையும் எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டே இருப்பான் போல. அதனால தான் ஸ்டார்டிங்லயும் அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டே இருந்தப்ப கூட நீங்க யாரு, எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருப்பான். அவளும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பா. எதுக்காகனா எத்தனை டைம் நம்மளை பார்த்தாலும் இப்படி மறந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கடைசியா சொல்லியிருப்பா இந்த மாதிரி எனக்குன்னு தான் யாருமே இல்ல, நான் வேணா உங்களோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனுக்கு கூட்டு போயிருப்பான். சரியா இந்த டைம்ல தான் நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபியூனரல் தாத்தா இருக்காருல்ல, அவரு அந்த சூட் கேஸ் பை இருக்கார்ல, அவளோட டெட் பாடிக்கு நம்ம இறுதி சடங்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டெட் பாடியை அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாரு. ஏன்னா அவளுக்குன்னு யாருமே வரல. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் ஓப்பனே ஆயிருக்காது. இதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் லேடியும் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து இழுத்து பார்த்துட்டு சரி விடு அவங்களோட ஆன்மா இன்னும் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரமாட்டாங்க, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அந்த ஜோன்ற ஸ்கூல் பொண்ணோட அம்மா இருக்கால, அவங்களோட டெட் பாடி கிட்ட கூட இவர் பேசியிருப்பாரு. ஏன்னா இவரால் ஆன்மாக்கள் கிட்ட பேச முடியுது, அதே மாதிரி அவங்களோட மனசையும் புரிஞ்சுக்க முடியும் போல. அதனால தான் அந்த சூட்கேஸ் பைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவ பாய் ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கும் போல. இப்போ மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டிடெக்டிவ் இருப்பான்ல, அவன் லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த ஓனர் வான் இருக்காங்கல்ல, அவர் கூட வந்து பேசிட்டு இருக்கான். நீங்க எப்பயுமே நைட்டு மட்டும் தான் கடை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களா, உங்களுக்காக கஸ்டமர்ஸ் எல்லாம் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வருவாங்களே, இப்போ கூட அந்த பொண்ணு வந்துட்டு போச்சுல்ல, இந்த மாதிரி 2-3 பேர் வருவாங்க, அவங்களுக்காக தான் நான் கடையவே ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவும் சரி ஓகே மழை நின்றுச்சு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் யாரை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பூனைக்கண்ணு மாதிரி ஒருத்தனுக்கு இருந்திருக்கும்ல, அவனை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் அந்த கற்பனை உலகத்துல. ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் அப்படியே எல்லா இடத்துக்கும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்குள்ள போறான். அப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒரு சில லாக்கர்ஸ்லாம் இருக்கும். அந்த லாக்கர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் படிக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி அழுகையா வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த டிடெக்டிவோட ஃபிளாஷ்பேக்கை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அவனோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவன் தனிமையா இருந்திருப்பான். ஸோ அவனோட ஒய்ஃப்க்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருந்த டைம்ல அவங்களுக்கு வந்து கரு கலைஞ்சு போச்சு போல. ஸோ அதை நினைச்சு அவங்க ரொம்பவே சோகமா இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல இந்த டிடெக்டிவ்
டிடெக்டிவையும் திட்டிருப்பாங்க, நீ கொஞ்சம் கூட என்னையும் என்னோட குழந்தையும் கண்டுக்கவே இல்லை, எப்பயுமே உன்னோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்த, இப்போ அதனால தான் நம்மளோட குழந்தையும் கிளஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு திட்டிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் வந்து ரொம்பவே தனிமையாக வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ இப்படி அந்த குழந்தை கிளையறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட ஒய்ஃபும் நிறைய எழுதி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களோட நேம் தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேமா இருக்குது. இதை பார்த்ததுனால தான் அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்டத்தில் அங்கிருந்து வெளியே ஓடி போறான். அப்படி போகும்போது ரோட்லேயே மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் அவனால எதையுமே சரியா பார்க்க முடியல, இப்போ வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல அந்த ஜோன்ற பொண்ணு தான் காட்டுறாங்க. இவ இன்னைக்கும் அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மாதிரி லேட் நைட்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நேத்து நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு இருந்தான்ல, இவளை கூட பார்த்திருப்பான். ஸோ அவன் வந்து மறுபடியும் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே போறா. ஏன்னா அவன் வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிச்சுல, அவனோட உடம்பு முழுக்க ஐஸ் கட்டியா இருந்திருக்கும். அப்படி பயந்து பயந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல நாய் கத்துது. ஸோ உண்மையாவே அங்க ஒரு நாய் இருக்குது போல. அதை பார்த்துட்டு இவளும் உன்னாலதான் அந்த பேய் கோவத்தில் சுத்திட்டு இருக்குது, இதுக்கு மேல கத்தாத, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஸோ அவளோட வீட்டுக்கு அவ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல, அவனும் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஏறிக்கிறான். ஸோ அவனை பார்த்ததுல இருந்து இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லி பயந்துகிட்டு அவ வேக வேகமா அவளோட வீட்டுக்கு ஓடுறா. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவளோட ரூமை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த லாக் நம்பர் வேற அவளுக்கு சரியா தெரியல. ஒரு மாதிரி பதட்டத்துல தப்பா போட்டு அதை ஓபன் பண்ண முடியாம இருக்கா. ஆமா என்னமா பண்ற, கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது இந்த ஆஃபீஸ் பாயோட வீடும் பக்கத்துல தானே இருக்குது. ஸோ அப்படியே இவளை கிராஸ் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். பக்கத்து வீட்டுல இருக்கிறானா, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸ் பாய் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவ பார்க்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த சூட் கேஸ் பையும் அந்த சூட் கேஸை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறா. நீ அவன்கிட்ட போவாத, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்துல டக்குன்னு உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு லைட்டா கதவை திறந்து வெளியே பாக்குறா, என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாயை அப்படியே பாத்தீங்கன்னா அவளோட சூட் கேஸ்ல போட்டு எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவனோட உடம்ப தைக்கணும்ல. ஸோ இதை இவ பார்த்து ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜோட அம்மா வந்து அவளோட வாயை பத்தி இந்த பக்கம் இழுத்துறாங்க. அம்மா பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ் போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அதுல பொட்டனை கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜோட அம்மா அவகிட்ட கேக்குறாங்க, ஏன்டி நான் உங்ககிட்ட அந்த லைட் ஷாப்ல லைட் வாங்கிட்டு வர சொன்னல, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அவளும் அம்மா நான் டென்ஷன் ஆயிருவோமா, ஆல்ரெடி உனக்கு நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே நீ எதுக்காக உடச்சு வச்சிருக்க, என்னால இதுக்கு மேலே வாங்கிட்டு வர முடியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கோவத்தோட பேசிட்டு போயிடுறா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளோட அம்மா வாயே பேசல. சோ ஏன் அவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நிஜ உலகத்துல அவங்க அவளோட பொண்ணு ஜோ கிட்ட நல்லாவே பேசியிருந்தாங்க. பட் ஏன் இப்போ இந்த கற்பனை உலகத்துல மட்டும் அவளோட பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஊமை மாதிரி இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லைட் ஷாப்ல விற்கிற லைட்டை மட்டும் அவங்க ஏன் கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அந்த ஜங்குன்ற நர்ஸ் இருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா அப்படியே கார்ல வந்து இறங்கிட்டு அவளோட ஒர்க்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நேத்து வந்து அவ ஒரு மாதிரி கண்ணாடியில பாத்திருப்பாள்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ வயசான பாட்டி ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க போல. சோ அவங்களோட ஆன்மா கிட்ட வந்து இப்போ அவ பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அந்த பாட்டியும் ஏமா நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா, நீ ஏதாவது இறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பாட்டி, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆவிகளை பார்க்கக்கூடிய பவர் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு அது கிடைச்சு. சரி நீங்க ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நானும் 2 நாளா பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அடா அது ஏமா கேட்கற, என் பேரன் எனக்காக ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான், நான் பெத்த பிள்ளைங்க கூட அந்த அளவுக்கு அழுகல, ஏன்னா நான் அவன்கிட்ட ரொம்பவே பாசமா இருந்தேன்ல, அதனாலதான் அப்படி இருக்கான், எனக்கு அவனை விட்டு போகவே ஒரு மாதிரியா இருக்குது, ஆனா என்ன பண்றது, எல்லாமே எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்தாகணும், நான் இங்கிருந்து போறதும் விதி தான், அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு வேற யாராவது ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்ல, வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்றா கண்டிப்பா உங்களோட பேரனுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நீங்க தைரியமா போங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலா அந்த ஆன்மா கிட்ட பேசிட்டு இவ அப்படியே அவளோட ஒர்க்கை பாக்குறதுக்காக வரா. சோ இப்ப அந்த ஐசியூ வார்டுல சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கிட்ட யாரோ ஒரு லேடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா இது ஐசியூ வார்டுல எப்படா இப்படி ஈஸியா விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மையான ஆளே கிடையாது, அது அந்த சூட்கேஸ் பேயோட ஆவிதான். சோ இப்ப எதுக்காகடா இவ நிஜ உலகத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கால அந்த பேஷண்டே இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். சோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருப்போம், ஒரு சில சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவன் எப்போவே செத்து போயிருக்கணும், பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவனோட உயிர் வந்து அப்படியே இருக்குது, ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இவனை வந்து இப்படி உயிர் வாழ வச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ஃபோர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, அந்த சூட்கேஸ் பை அடிக்கடி கற்பனை உலகத்துல அவளோட ஆள் மயக்கம் போட்டு கீழே விழும்போது எல்லாமே அந்த ஊசியை வச்சு தச்சிருப்பா, அவனோட காயத்தை சரி பண்ணிருப்பா. ஸோ அந்த மாதிரி அவ ஒவ்வொரு டைம் பண்ணும்போதெல்லாம் இந்த இடத்துல இவன் சீரியஸான நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூர் ஆயிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு வகையில இவ தான் காரணம். ஏன்னா இவன் மட்டும் அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எப்போ செத்து போயிருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த சூட்கேஸ் பை கிட்ட நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்கா. ஒரு வகையில இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ வந்து எப்பயுமே அவன் பக்கத்துல இருக்கிறது தான் போல அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யோனின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாள்ல அவளை காட்டுறாங்க. அதான் ஒரு வாடகை வீட்டுல இருந்திருப்பாள்ல, அந்த வளர்த்து பேயை கூட பார்த்து அடிக்கடி பயந்துருப்பா, பட் ஆக்சுவலா அது வந்து அவளோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த உண்மை எல்லாமே இப்பதான் அவளுக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும்போது சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த யோனி கூட அந்த
வளர்த்தி பேயை திட்டிருப்பா. அந்த வளர்த்தி பேய்க்கு வயசு அதிகமா இருந்திருக்கும். ஸோ அதனால எல்லாருமே அம்மா பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கோவத்தில் கத்திருப்பா. ஆனால் அதுக்கப்புறமேட்டு பஸ்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறமேட்டு கூட அந்த ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போகும்போது அப்படி இருக்கமா அந்த வளர்த்தி பேய் வந்து இவளை பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, எனக்கு எதா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த விஷயம் எல்லாமே இப்போ இந்த கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த யோனிக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்பதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பேய் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்டு. அவ இவ்வளவு நாளா நம்ம பக்கத்திலே இருந்து நம்மள பாதுகாத்துட்டு இருந்திருக்கா. ஆனா அது தெரியாம நான் இப்படி கத்தி அவளை அசிங்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அவள் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்லயும் அப்படியே அந்த வளர்த்தி பேய் அவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேல அந்த வளர்த்தி பேயை பார்த்து அவ பயப்பட மாட்டா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்து ரியல் வேர்ல்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம எங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த பஸ்ல முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான். அவனை கூட நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அவனே தான். ஸோ ஆக்சுவலா அன்னைக்கு ஆக்சிடென்ட் அப்போ இவனுக்கும் ப்ராப்ளம் ஆயிருக்கும். பட் இவன் உயிர் பொழைச்சிட்டானா இல்ல இவன் இறந்து போயிட்டு இவனோட ஆன்மாவை வந்துட்டு இப்போ இவ பாக்குறாளா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ கையில அவன் ஒரு பேஸ்கெட் பால் வச்சுக்கிட்டு, ஏ தம்பி நீ யாரா இது எதுக்குடா கையில வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு அண்ணா தான் எனக்கு இதை தலையில வச்சு என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட நான் இதை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஐசியூ வார்டுக்குள்ள யாருமே போகக்கூடாதுப்பா, நீ அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை கொடுத்துட்றான். ஸோ இந்த பேஸ்கெட் பால் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல அவனோட தான். அவன் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இதை வச்சு அந்த சின்ன பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான் போல. பட் இந்த இடத்துல நமக்கு சரியா தெரியல இந்த சின்ன பையன் உண்மையானவனா இல்ல ஆவியா அப்படின்ட்டு. இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நம்ம டிடெக்டிவ் இப்போ நல்லா இருக்கான். ஸோ சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லைட் எடுத்து பத்த வைக்கும்போது இப்போ பத்துது. ஸோ ஆக்சுவலா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டிடெக்டிவ் எப்பெல்லாம் அந்த லைட்டரை பத்த வைக்கலாம்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் அந்த லைட்டர் பத்திருக்கவே பத்திருக்காது. ஈவன் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபியூல் கூட அதில் போட்டிருப்பான், ஆனா அப்ப கூட அதை பத்தி இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ அது பத்துதுன்னா சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம லாஸ்டா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிக்கிறதுக்காக இவன் அவனை கீழே தள்ளியிருப்பான்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவனை பார்த்த மாதிரி ஒரு லாரி வேற வேகமா வந்திருக்கும். இந்த விஷயமும் இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இதை இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படியே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவனோட நிழல பாக்குறான். பார்த்தா அவனோட மண்டையில பாதி அறுத்த மாதிரி இருக்கு. ஸோ உடனே சந்தேகத்துல இவன் மறுபடியும் அந்த லைட் ஷாப்க்கே ஓடுறான். அங்க போயிட்டு அந்த ஓனர் வான் கிட்ட எனக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சுட சுட கொடுக்குறான். உடனே இவன் அதை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு சூடு தெரியல, டேஸ்ட் தெரியல, எதுவுமே தெரியல. சார் இது ஏதோ தப்பா இருக்கு சார், இங்க ஏன் இப்போ வரைக்கும் சூரிய வெளிச்சமே வரல, எப்பயுமே இருட்டாவும் மழையாவும் ஏன் இருக்கு, எனக்கு ஏதோ இங்க தப்பா இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் அதே சொல்லும் போது நம்ம வானோம் அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்ல சார் இந்த லைட்டர் என்னோட பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்தா, நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் இது பத்தவே இல்லை, ஆனா இப்போ திடீர்னு பத்துச்சு, எனக்கு அப்ப சந்தேகம் வந்தது தான். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இந்த இடத்துல மர்மமா இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்க சார் இங்க ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் விடாம அதே கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம வானோம் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கூலிங் கிளாஸை கழட்டி காட்டும் போது அவனோட கண்ணும் பூனை கண்ணு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டிடெக்டிவ் ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிச்சிருப்பான்ல அவனோட கண்ணு மாதிரியே தான் இருக்கு. ஸோ இப்பதான் நமக்கு உண்மையாவே இந்த வான்ன்றவன் யாரு அப்படின்னு சொல்லி அவனோட பிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிளாஷ்பேக்ல ஒரு கட்டிட இடிபாட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கே அப்படியே சரிஞ்சிருக்கும், அதனால நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடிபாடுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தையும் மாட்டிருக்கும். அவளோட கால் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய காங்கிரீட்ல மாட்டிருக்கும், அதனால அவளால வரவே முடியல. அந்த டைம்ல அவளோட அப்பாவும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த காங்கிரீட்டை தூக்க பாக்குறாரு. பட் அவரால் முடியவே இல்லை. ஸோ வேற வழி இல்லாம கடைசியா தன்னோட பொண்ணு கூடயே படுத்துக்கிட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாத செல்லம், அப்பா நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆறுதலா பேசிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த அப்பா வேற யாரும் கிடையாது, அதுதான் இப்போ அந்த லைட் ஷாப்போட ஓனரா இருக்கக்கூடிய வானு. அந்த டைம்ல அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு சில சாக்லேட்ஸ் எல்லாம் கொட்டிருக்கும், எல்லோ கலர் கவர் இருக்கிறது. அதை வந்து அவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ அவளோட காலே பாத்தீங்கன்னா இப்போ மறுத்து போயிடுச்சு போல, அந்த கல் விழுந்த இடம் எல்லாமே. அதனால தான் வலி எதுவுமே இல்லாம இப்படி அழகா உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு வானோ செல்லம் அப்படியே இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, அப்பா உனக்காக யாராவது ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூட்டு வரேன், என்னமா பயப்படாத நீ இங்கே இரு, அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை விட்டுட்டு போக மனசே இல்லாம அப்படியே அந்த இடிபாடுக்கு நடுவுலயே விட்டுட்டு போயிருப்பாரு. வெளியில தெருவுல வந்து எல்லாத்தையுமே கத்திட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்னோட பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்க யாருமே அவரை கண்டுக்கல. இன்ஃபேக்ட் அங்க யாருமே இல்ல ஃபர்ஸ்ட். அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைட் ஷாப்பை பார்த்திருப்பாரு. சோ உடனே இவரும் உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா வேற ஒரு லேடி ஓனரா இருக்காங்க. மேடம் என்னோட குழந்தை அந்த கட்டிடத்துல மாட்டிருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம் வந்து காப்பாத்துங்க, யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்ற மாதிரி அவன் கதறான். பட் அவ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. இல்ல என்னால இதுல எந்தவித ஹெல்ப்புமே பண்ண முடியாது, அவளோட உயிரை அவளே தான் காப்பாத்தி ஆகணும், அதுதான் விதி அப்படின்ற மாதிரி அவ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா. இவன் ஒரு கடத்துக்கு மேல சொல்லி வெறுத்து போயிட்டு, ஏய் என்னடி சும்மா இப்படியே பேசிட்டு இருக்க, நான் பெத்த புள்ள அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கான்னு சொல்றேன், நீ இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு லைட் எடுத்து அவன் உடைக்க போகும்போது டக்குன்னு இந்த லேடியும் அவளோட கண்ணாடி கழட்டி அவளோட கண்ணை காட்டுறா. பார்த்தா அதே பூனை கண்ணு தான். அப்படியே இவளோட கண்ணை காட்டி அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த வானை அவனோட கண் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. அந்த லைட் கடையில இருக்க மத்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. அப்போ இவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த லைட் மட்டும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் அதை அவனால உடைக்க
மறைக்கவும் முடியல, எந்த பக்கமும் நகரவும் முடியல, அப்படியே அதிலே ஸ்டக் ஆன மாதிரி ஆயிட்டான். இவ பக்கமா போயிட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த லைட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நார்மலான ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டான். அங்க இருக்க மற்ற லைட்ஸும் இப்போ எரிய ஆரம்பிக்குது. இவனுக்குன்னா ஒண்ணுமே புரியல. ஹே என்ன நடக்குது, இப்போ நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட கேட்கும்போது, ஹே இங்க இருக்க ஒரு லைட்டும் ஒரு உயிருக்கு சமம் தெரியுமா? அது இன்னும் சொல்ல போனா உன் குழந்தையோட உயிரும் இங்க இருக்க ஒரு லைட்டில் தான் அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ ஆல்ரெடி இறந்துட்டடா, உன் பொண்ணு இதுக்கு மேல உயிர் பொழைக்க வேண்டியது அவளோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த இடிபாடுக்கு நடுவுல மாட்டிருக்க இந்த வானோட குழந்தையை காட்டுறாங்க. அவ அப்படியே சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு பக்கத்துல அவளோட அப்பாவும் இருக்கான். அந்த வானம், அப்பா இந்தப்பா நீ ஒரு சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அவ எடுத்து அவளோட அப்பா வாயில போடும்போது அவன் சாப்பிடவே மாட்டான். அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்பா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பி காட்டுறாங்க. பார்த்தா அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டு எல்லார்ட்டையுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க மாதிரி அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு போயிருப்பான்ல, அது எல்லாமே அவனோட ஆன்மா தான், அவன் பண்ண கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அவனோட ஆன்மா மட்டும் தான். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே கெஞ்சிட்டு இருக்கான் இந்த லைட் ஷாப்போட ஓனர் கிட்ட. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என் பொண்ணு அங்க தவிச்சிட்டு இருக்கா, அவளால எந்த பக்கமும் நகர முடியாது, அவளோட கால் நல்லா இடிபாடுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு, அவளோட உயிர் போகக்கூடாது, நான் தான் செத்து போயிட்டேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம், அவளோட லைட்டை நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது இந்த லைட் கடையில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய லைட்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த லைட்டை வந்து அவங்க வாங்கினா மட்டும்தான் அவங்களோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் ஆகாது, அவங்க நல்லபடியாக உயிர் பொழைப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே இந்த வான்க்கு இப்போ தான் தெரிய வருது. அதனால தான் என் பொண்ணு லைட்டை கொடுங்க, நான் அதை அவகிட்ட போய் கொடுக்கணும், அவளை உயிர் வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது இவன் முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன், என் பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க, அந்த லைட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவளும் என்ன வேணா பண்ணுவியா, ஆனா இதுக்கு நீ உன்னோட ஆன்மாவே அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்குமே, பரவாயில்ல நான் அது பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லேடி ஓனரும் ஏதோ ஒரு டீல் இவங்க கூட போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வானும் வந்துட்டு இப்படி இந்த லைட் ஷாப்போட ஒரு ஓனரா மாறி இருக்கான். ஸோ அது என்ன டீல் அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வானை பத்தின ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே காட்டிட்டு இப்போ மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. இந்த கற்பனை உலகத்துல அந்த டிடெக்டிவ் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான்ல, இது என்ன இடம், ஏன் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வானும் எல்லா உண்மையுமே சொல்றாரு. அதாவது இறந்தவங்களோட உலகத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கற்பனை உலகத்தை எல்லாத்தையுமே நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா நிஜ உலகத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்து இதே கற்பனை உலகத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, இந்த நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்திருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த நாயை தேடி ஓடிட்டு இருக்கான். இந்த நாயை இன்னைக்கு ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கும்போது இந்த சேம் டைம்ல நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ஸோ இப்போ அங்க அந்த சீனியர் நர்ஸ் அப்புறம் ஜூனியர் நர்ஸ்லாம் ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அதுல இன்னொரு நர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசியூ வார்டில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே அந்த யங்ன்ற நர்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அந்த இந்த பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரியும் அந்த புது பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மலாடி வாரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளத்தாக்குல வலிக்கு விழுந்திருக்காரு போல. அந்த இடத்துல இருந்து அவரோட நாய் தான் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இவரை தேடி ரெஸ்கியூக்காக போன அந்த டீம் ஆட்களும் அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஒரு வகையில பார்த்தா இவரை வந்து இப்போ காப்பாத்தி இந்த பெட்ல போட்டிருக்கிறதுக்கு காரணமே அவரோட நாய் தான், அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது. இப்போ நம்ம கற்பனை உலகத்துல பார்த்துட்டு இருந்தோம்ல, ஒருத்தர் நாய் குலைக்குதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பார்ல, அவரே தான். ஒரு வழியா அவர் அந்த நாயை பிடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அதோட உடம்புல ஒரு பெரிய கட்டை குத்தி இருக்குது. அதை பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது, இது என்னோட நாய் தானே, ஏன் இதுக்கு உடம்புல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு, நீ இறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் இந்த எங்க கிட்ட அந்த நர்ஸும் கேட்கறாங்க, சரி ஓகே மேடம் இவரை காப்பாத்திட்டீங்க, அவரோட நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரோட டாகை எங்களால காப்பாற்ற முடியல, பட் அது மட்டும் இல்லைன்னா இவர் கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு, அதோட உடம்புல கட்ட குத்தி இருந்தப்ப கூட தன்னோட ஓனரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விடாம குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு, ஆனா கடைசியா அதை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடா ஃபீல் பண்ணி பேசும்போது இந்த பக்கம் அந்த கற்பனை உலகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த கட்டை குத்தப்பட்டிருக்க அந்த டாக் அப்படியே இவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இவனும் அப்பதான் ரியலைஸ் பண்றான் என்னோட நாய் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த டாக் இப்ப மறுபடியும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. இவனை பார்த்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இவனும் உடனே அந்த டாகை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க. இப்ப அடுத்த சீன்ல இன்னொரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்கூல் பொண்ணு ஜோ இருக்கால, அவளே தான். இவ வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல தான் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி இப்போ அவளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்துல இருக்க ஜோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பொண்ணு இப்போ வரைக்கும் இந்த கற்பனை உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கால, அவளை எப்படியாவது நம்ம மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு போகணும், அவ என்னோட சேர்ந்து இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க அவங்களோட பொண்ணு ஜோ கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த லைட் கடைக்கு போயிட்டு நீ ஒரு லைட்டை வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லைட் ஷாப்ல அந்த ஜோன்ற பொண்ணுக்கு ஒரு லைட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த லைட்டை அவ வாங்கினா மட்டும்தான் அவ இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவா. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. பட் அவ தான் வந்துட்டு போமா நான் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன், சும்மா எப்ப
எப்ப பாரு லைட்டை வாங்கிட்டான்னு சொல்லிட்டே இருக்க, நீ அதுவும் இல்லாம என்கிட்ட பேசவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ரூம்குள்ள போயிருப்பா. இப்போ உள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இந்த அம்மாவும் போயிட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க இப்போ வரைக்கும் பேசவே மாட்றாங்க. ஏன் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல. ஏன்னா அவங்க ரியல் வேர்ல்டுல நல்லா தான் பேசியிருப்பாங்க. ஸோ என்னதான் கதவை தட்டி பார்த்தாலும் அவ வெளியே வர மாதிரி தெரியல. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவங்களே இப்போ டைரக்டா அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் உண்மையான உலகத்தை காட்டுறாங்க. அதுல அந்த யங்கன்ற நர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட்டை வந்து அந்த புது பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது. அதான் அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருப்பாங்கல்ல இந்த கற்பனை உலகத்துல, அவங்க தான் அது. ஸோ இப்போ இந்த கற்பனை உலகத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கூட இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்டு தான், உண்மையான உலகத்துல நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ அவளை பார்த்து பயப்படாம தான் இருக்கா. ஸோ இப்போ அந்த ஹைட்டான பேய் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பியா, நீ சொன்னா என்ன வேணாலும் கேட்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக நீ அந்த லைட் ஷாப்புக்கு போறியா, அங்க போயிட்டு ஒரு லைட்டை மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஸோ இந்த கற்பனை உலகத்துல ஆல்ரெடி இறந்து போய் ஆவியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு யார் யாரெல்லாம் சாகாம அவங்களோட ஆன்மா இந்த கற்பனை உலகத்துல இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு லைட்டுக்காக அந்த லைட் ஷாப்புக்கு போனாங்கன்னா அவங்களோட உயிர் ஒரு லைட்டா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறது மூலமா அவங்க இந்த கற்பனை உலகத்தை விட்டு உண்மையான உலகத்துக்கு போயிருவாங்க. அதாவது அவங்க சாக மாட்டாங்க, உயிர் பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த வளர்த்தி பையும் அப்படி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த யோனி கிட்ட. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல அந்த ஐசி வார்டுக்குள்ள ஒரு பேய் வந்துட்டு போயிருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அடுத்த பேஷண்ட்டை அந்த எங்க காட்டுறா, அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்கூல் பாய் தான். அவனுடைய பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் இருக்கு. அதான் உயிர் பொழைச்சிருப்பான்ல ஒரு சின்ன பையன், அவன் வந்து கொடுத்த அந்த பேஸ்கெட் பால் தான். அந்த பேஸ்கெட் பால் இப்போ கற்பனை உலகத்திலயும் இருக்குது. இப்போ அந்த ஸ்கூல் பாயை தேடியும் போயிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் ரியல் வேர்ல்ட காட்டுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐசி வார்டுல இருந்த ஏதோ ஒரு பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க போல. ஸோ அதை நினைச்சு எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ புதுசா வந்தாலும் அந்த நர்ஸ் அவளும் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை பத்தி அந்த யங்கன்ற நர்ஸ் கிட்டையும் பேசுறா. இங்க வந்தவங்க மோஸ்ட்லி சாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா, யாரும் உயிர் பொழைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத, கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே உயிரோட தான் வெளியே போவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசாத, கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே இனிமேல் உயிர் பொழைப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த டைம்ல அந்த பேஸ்கெட் பால் இருக்குல்ல, அது அந்த கற்பனை உலகத்துல அப்படியே ஒரு மாதிரி உருண்டு போயிட்டே இருந்திருக்கும். கரெக்டா இப்போ அது அந்த பையன்கிட்டே போயிடுச்சு, அந்த ஸ்கூல் பாய் கிட்டே. அவன் இப்போ வரைக்கும் அந்த கால் உடஞ்சு விழுந்து கிடப்பான்ல அந்த யோனியோட வீட்டுக்கு முன்னாடி, அங்கே தான் இருக்கான். ஸோ இப்போ அந்த பாலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த பஸ் டிரைவர் இருக்காருல்ல அவரும் வந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. அவரோட ஆன்மா தான் இப்போ இந்த கற்பனை உலகத்துல இருக்கு. இப்போ இந்த பையனை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், டேய் தம்பி நீ இங்க தான் இருக்கியாடா, அங்கிள் இங்க யாருமே வரமாட்டாங்க, என்ன காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் வந்துட்டேன்ல, அதுவும் இல்லாம இப்போ நீ போகணும்டா அந்த லைட் ஷாப்புக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, என்ன அங்கிள் சொல்றீங்க, நான் எதுக்காக அந்த லைட் ஷாப்புக்கு போகணும், டேய் நீ அங்க போனாதான்டா உயிர் பொழைக்க முடியும், அங்க போயிட்டு உன்னோட லைட்டை நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லைட் ஷாப்புக்கு போக சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு. ஏன்னா அவனும் இந்த கற்பனை உலகத்திலே மாட்டி இறந்து போயிடக்கூடாது இவர மாதிரியே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த டைம்ல லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த டிடெக்டிவ் வான் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, ஆமா இது இறந்தவங்க இருக்கக்கூடிய உலகம்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்க வந்தேன், நான் அப்படின்னா இறந்துட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம், ஆனா நீங்க இப்போ வரைக்கும் முழுமையா இறக்கல, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல லாக்கர்ஸ்ல இருந்த நேம்ல உங்களோட பிறக்க போற குழந்தைக்காக நீங்க ஆசைப்பட்டு கிரியேட் பண்ண நேம்ஸ்லாம் இருந்திருக்குமே, அதை பாத்தீங்களா, அது எல்லாமே எப்படி அங்க வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, இந்த கற்பனை உலகத்துல உங்க வாழ்க்கையோட கலந்திருந்த நினைவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லும் போது தான் அந்த டிடெக்டிவுக்கும் எல்லாமே புரிய வருது. சரி ஓகே இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரியல் வேர்ல்டு கிடையாது, இறந்தவங்களோட ஆன்மா வாழக்கூடிய கற்பனை உலகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பாயை அந்த டிரைவர் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார்ல, அந்த டைம்ல அந்த ஸ்கூல் பாய் சொல்லிட்டு இருக்கான், அங்கிள் நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி விழுந்து கிடந்தேன்ல, அந்த வீட்டுல இன்னும் 2 லேடி இருக்காங்க, அதுல ஒரு லேடி பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க பேய் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் இந்த டிரைவருக்கும் தெரியுது ஓகே அப்படின்னா இன்னும் 2 ஆன்மாக்கள் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், இந்த லைட் ஷாப்ல லைட் வாங்கினாதான் அவங்க உயிரோட இங்கிருந்து போக முடியும் அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்டயும் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் லைட் ஷாப்ல ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டியா நான் இருக்கேன், சாகாம உயிருக்காக போராடிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் அவங்களோட உயிரை திருப்பி கொடுப்பேன். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே. ஆனா இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே நானா அவங்க கையில கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், அவங்களா தேடி கண்டுபிடிச்சு இங்க வரணும், அப்பதான் அவங்களோட உயிர் அடங்கி இருக்க அந்த லைட்ஸை அவங்க வாங்கிக்கிட்டு இந்த கற்பனை உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே நம்ம டிடெக்டிவும், அப்படின்னா சார் என்னோட லைட் எங்க இருக்கு, அதை வாங்கினா தானே நான் இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவன் கையில இருக்க அந்த லைட்டரை பாக்குறான், அது அப்படியே அவன் ஆன் பண்ணும்போது அவனோட லைட் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அது அந்த லைட்டர்ல தான் இருந்திருக்கு. இப்போ அதை அவன் பார்த்த உடனே டக்குனு இப்போ அவன் மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டான். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசி வார்டுல இருந்திருப்பான்ல, இப்போ பாத்தீங்கன்னா அவன் கண் முழிச்சிட்டான். அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து பாக்குறாங்க, இவர் கண் முழிச்சிட்டாரு, கான்சியஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் இப்போ கற்பனை உலகத்துல அந்த டாகோட ஓனர் இருக்கான்ல, அவன் அந்த டாகை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ அது அந்த லைட் ஷாப்க்கு முன்னாடி இருக்கு. ஸோ அந்த டாகு கூட தெரியுது இவன் வந்து இங்க ஒரு பல்பை வாங்கினாதான் மறுபடியும் உயிரோட அவன் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால
தான் அவனை குலைச்சி இவ்வளவு தூரம் வரைக்கும் கூட்டு வந்திருக்கு. இவனும் உள்ள வந்து அந்த இடத்துல அவனை பார்த்தோன்னே ஒரு லைட் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அதை அப்படியே அவன் தொடும்போது இவனும் இப்ப ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல அந்த டிரைவர் அந்த ஸ்கூல் பாயை தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பார்ல, இப்ப எப்படியோ அவனை இந்த இடத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. சோ இப்போ அவங்க கிட்ட சொல்றாரு, அங்கதான்ப்பா அந்த லைட் ஷாப் இருக்கு, நீ உள்ள போய் உனக்கான லைட் ஷாப்பை வாங்கிக்கோ, நீ இந்த இடத்த விட்டு போயிருவ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க அங்கிள் என்னால வர முடியாதுப்பா, என்னோட வேலை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார்ல, அதனாலதான் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு அவர் அழுதுகிட்டே. அப்புறம் அந்த ஸ்கூல் பாயும் உள்ள போறான், லைட் ஷாப்புக்குள்ள போயிட்டு அவனோட லைட் எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சு அதை அப்படியே தொடும்போது இப்போ இவனும் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டான். இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யங்குன்ற ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி படுத்த படுக்கையாவே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த சீனியர் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ரொம்பவே ஆறுதலா அவகிட்ட பேசியிருப்பாங்க, எப்பயுமே அவ கூடவே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு கூட போட்டு விட்டுருப்பாங்க ஹெட்செட்ல வச்சு. ஸோ இந்த பாட்டு எல்லாமே நான் அந்த கற்பனையில கேட்டுட்டு இருந்தேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுல என்னமா இருக்கு, நான் உனக்கு என்னமோ சாதாரணமா தான் ஹெல்ப் பண்ணேன், பட் இருந்தாலும் இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்தது முழுக்க முழுக்க நீ உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையால தாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த லைட் ஷாப்குள்ள போயிட்டு அவங்களோட லைட்டை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வராங்க, இந்த ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. அதாவது இவ்வளவு நாளா அவங்க கோமா ஸ்டேஜ்ல அந்த கற்பனை உலகத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க கியூர் ஆயிட்டு எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கான்சியஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, கண் முழிச்சு பாக்குறாங்க. இந்த பஸ் ஆக்சிடென்ட் இல்லாம ஒருத்தனை சொந்தக்காரங்க கூட மண்ணாலி போட்டு மூடி இருப்பாங்கல்ல, அவனும் பாத்தீங்கன்னா இப்போ கண் முழிச்சிட்டான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த கற்பனை உலகத்துல அந்த சூட்கேஸ் பேய் இருக்கான்ல, அவ போயிட்டு அவளோட ஆளு அந்த ஆபீஸ் பாய் இருக்கான்ல அவங்கிட்ட போயிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்கா, டேய் நான் உனக்கு தெரியலையாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, ப்ளீஸ்ரா கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவ வந்து அவன் லவ் பண்ண ஆள் தானே. சோ அந்த உண்மையா அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த கற்பனை உலகத்துல வந்ததுல இருந்து. சோ அதை தான் வந்து இவ இவ்வளவு நாளா ஞாபகப்படுத்திட்டே இருந்திருப்பா. பட் இப்போ எப்படியோ கடைசியா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருடி, நான் இது எல்லாத்தையுமே எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல, சத்தியமா இது என்ன பிளேஸ்ன்னு கூட எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு டெய்லியுமே எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருந்திருக்கேன், ஆனா எனக்கு இப்பதான் உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ உடனே அவளும் சொல்லுவா, சரி ஓகே நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, என்னடி வேணும் சொல்லு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு லைட் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது இப்படி ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றா அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்காருல, அவரு அந்த யோனியும் வளர்த்தி பையும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த வளர்த்தி பை பாக்குதா, உடனே அவகிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம், என்னால தானே உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா இல்ல இறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நானும் உங்களை மாதிரியே இறந்துட்டேன் சார், பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் அகைன் அழுதுகிட்டே பயங்கரமா சாரி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் பார்த்துட்டு, இங்க பாருங்க சார், நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான், இது எல்லாமே நடக்கணும்னு இருந்திருக்கு, விதி, நம்ம என்ன பண்ண முடியும், விடுங்க, நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டை அந்த லைட் ஷாப்புக்கு அனுப்புறேன், இப்போ பேலன்ஸ் வேற யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்களையும் அந்த லைட் ஷாப்புக்கு போக சொல்லுங்க, ஏன்னா எல்லாருமே உயிர் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் எல்லாருமே தேடிட்டு தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இந்த வளர்த்தி போய் நம்ம ஜோவை வந்து பயன்படுத்திருப்பாள்ல அந்த ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணை பத்தின விஷயம்லாம் சொல்லிட்டு நீங்க அவளை வேணா தேடி போங்க, அவளையும் நீங்க அந்த லைட் ஷாப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ அப்படி நம்ம ஜோவோட வீட்டை தேடி போயிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோவோட அம்மா வெளியே வந்திருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த லைட் ஷாப்புக்கு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் பேசாம இருக்காங்க. சோ உடனே அந்த டிரைவர் இந்த இடத்துலயும் இவங்களை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, மேடம் நீங்களும் இறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அவர் இன்னும் அழுகிறாரு. பட் இருந்தாலும் இவங்களோட பொண்ணு இப்போ வரைக்கும் உயிரோட இருக்க விஷயத்த அவங்க அப்படியே சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, என்னன்னா ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாயில பாத்தீங்கன்னா ஒரு சில பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ ஒண்ணு, அது எல்லாமே இந்த கற்பனை உலகத்திலேயே அவங்களோட வாயில இருக்குது போல, அதனாலதான் இவங்க பேச முடியாம ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது அவங்களோட காலை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடந்து போறாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஓனர் வான் கிட்ட அப்படியே அந்த வாயில இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாம பேசுறாங்க. ஒரு மாதிரி, என்னோட பொண்ணு அங்க இருக்கா, நீங்க ஒரு பல்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது இவருக்கு புரியுது. அதனால அதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அவங்க உயிருக்கான பல்பை அவங்க தான் வந்து வாங்கிட்டு போகணும், இதை வந்து கண்டிப்பா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது உங்களோட பொண்ணாவே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப முடிவா பேசும்போது இவங்க அப்படியே ஒரு மாதிரி சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் கண்ணாடி கழட்டி அவனோட கண்ணை காட்டுறான். உடனே இவங்க சைலண்டா எதுவுமே பண்ணாம அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஜோவுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாருல, அந்த சாக்லேட்டா இப்ப இவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து அதை அப்படியே இந்த வானுக்கு அப்படியே ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட கண்ணத்துல கைய வச்சு காட்டிட்டே இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கட்டிட இடிபாடுல இவனோட பொண்ணை விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த பொண்ணு தான் இந்த ஜோவோட அம்மா. சோ அதனால தான் சின்ன வயசுல அவங்களோட காலில் ஏற்பட்ட அந்த அடியினால இப்ப கூட ஒரு மாதிரி நடக்க முடியாம நடந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வான்
வானு அன்னைக்கு இங்க ஓனர் லேடியா ஒருத்தர் இருந்திருப்பான்ல இந்த லைட் ஷாப்ல, அவகிட்ட ஏதோ டீல் கூட போட்டுட்டு இருந்திருப்பான்ல. அந்த டீலை போட்டு முடிச்சுட்டு அவன் பொண்ணோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை அவன் ஆன்மா மூலமாவே வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வந்து அவளோட கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளும் உயிர் பொழைச்சிருப்பா, அவளை காப்பாத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த லேடி கூட அவன் என்னடா டீல் போட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த லைட் ஷாப்போட ஓனரா இருக்கிற வேலை. ஸோ அதை தான் வந்து அவன் இவ்வளவு வருஷங்களா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ பல வருஷங்கள் கழிச்சு இறந்தவங்களாம் வரக்கூடிய இந்த கற்பனை உலகத்துல தன்னோட பொண்ணையும் அவன் பாப்பான்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஜோ பாத்தீங்கன்னா அவளோட அம்மாவை தேடி வெளியே சுத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட அந்த டிரைவர் எப்படியோ வந்துட்டாரு. ஸோ அவரால் இப்போ சுத்தமா முடியல, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு தண்ணறிக்கிட்டு நிறைய தண்ணிலாம் வேற அப்படியே ஒரு மாதிரி அவளோட வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் லாஸ்டா பஸ்ல சாகும்போது தண்ணிக்குள்ள தானே விழுந்து செத்துருப்பாரு, அதனால தான் இப்படி தனியா வந்துட்டு இருக்குது போல. ஸோ இப்போ வந்து நம்ம ஜோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாரு. இந்த மாதிரிமா நீ இருக்கிறது எதுவுமே இது உண்மையான உலகம் கிடையாது, இது ஒரு கற்பனை உலகம். நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியாமா, இந்த கற்பனை உலகத்துல ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட கண்ணுக்கு தெரிவாங்க, ஆனா நம்ம அவங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருமா, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நினைச்சு பாக்குறா. அந்த ஸ்கூல்ல படிச்சது, அதுக்கப்புறம் வெளியாட்கள் கிட்ட பேசியிருப்பா, அவங்க யாருமே அவளை பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இது உண்மையான உலகம் கிடையாதா, நீங்க என்ன சொல்றீங்க, நான் அப்படின்னா இங்கிருந்து ரியல் வேர்ல்டுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டே இருக்கும்போது அவளோட மூக்குல இருந்து வேற பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்குது. அப்போ உடனே அவர் சொல்றாரு, உன்னோட அம்மா இப்போ அந்த லைட் ஷாப்புக்கு தான் போயிருக்காங்க, ஏன்னா அங்க போறது மூலமா உன்னோட உயிரை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும், இதனால நீ ரியல் வேர்ல்டுக்கு போயிருவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுல போயிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அம்மா அந்த பல்பை கொண்டுட்டு வராங்க. ஸோ இவங்க தன்னோட அப்பா, அதான் அந்த லைட் ஷாப்போட ஓனர் வான் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட என்ன பேசி இந்த மாதிரி தன்னோட பொண்ணு லைட்டை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா சாதாரணமா இதை வாங்க முடியாது, இதுக்கு முன்னாடியே அந்த வான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பான், தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப கண்டிப்பா இவங்களும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த பல்பை தன்னோட பொண்ணுக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து அவளோட கையில கொடுத்துட்டானா இப்போ இவ ரியல் வேர்ல்டுக்கு போயிருவா. பட் அவ வந்து அதை வாங்க மாட்றா. மா இல்லமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க ஆல்ரெடி இறந்துட்டீங்க, ஸோ இந்த நிலைமையில உங்களை நான் இப்படியே விட்டுட்டுலாம் போக முடியாதுமா, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை வாங்காம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்ப கூட பேச முடியாத அந்த நிலைமையில, இங்க பாருடி அம்மா தான் இறந்து போயிட்டேன், ஆனா இப்போ உன்னோட அப்பா உயிரோட இருக்காருமா, அவருக்காகவாவது நீ தேவை, ஆல்ரெடி நான் இறந்து போனது நினைச்சு அவர் ரொம்ப கவலையில இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பல்பை அப்படியே பாத்தீங்கன்னா அவளோட கையில வச்சிடறாங்க. உடனே அவர் ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறா. இப்போ அடுத்து அந்த யோனி இருக்கால, அது அந்த வளர்த்தி பையோட ஃப்ரெண்டு, அவளும் இப்போ இந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டா. உள்ள வந்த உடனே இதுதான் என்னோட லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுக்கிறா. உடனே பாத்தீங்கன்னா இவ்வளவு அப்படியே சுய நினைவுக்கு வரா. ரியல் வேர்ல்டுக்கு வந்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி அவளை பாக்குறாங்க. சோ இப்ப கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கற்பனை உலகத்தை காட்டுறாங்க. அந்த வளர்த்தி போய் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பா, நம்மளோட ஆள் போயிட்டா அப்படின்ட்டு. ஆனா இப்ப ரிட்டர்ன் மறுபடியும் அவ இங்கே வரா. என்னடா இது, இவ இப்பதானே கற்பனை உலகத்தை விட்டு போனா மறுபடியும் இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட பார்க்கும்போது தான் தெரியுது அவ ரியல் வேர்ல்டுல இப்போ இறந்து போயிட்டா. எப்படா இறந்தா, அதான்டா இப்போ அந்த பல்பை வாங்கிட்டு அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப மறுபடியும் நமக்கு ஃபுல்லா காட்டுறாங்க. ஆக்சுவலா அவ அந்த பல்பை வந்து எடுத்திருப்பாள்ல, அவளோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை, அதை எடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப இந்த பல்பை உடைச்சிட்டா என்ன ஆகும், நீங்க இந்த கற்பனை உலகத்திலே தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அதை கீழே போட்டு உடைச்சிருவா. எதுக்காகனா அவளோட ஃப்ரெண்ட் அந்த வளர்த்தி பை கூடயே நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இப்ப அடுத்த அந்த ஆபீஸ் பாய் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஆள் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு குட் பை சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கான். என்னானாலும் கண்டிப்பா உன்னோட உலகத்துக்கு போகணும்டா, அங்க உனக்காக அவனோட பேரண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு அழுதுகிட்டே பேசுறா. உள்ள போயிட்டு அவனும் அவனோட பல்பை கண்டுபிடிச்சு அதை தொடும்போது அவன் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு போயிடுறான். ஸோ உடனே இவ அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா, தன்னோட ஆள் போனதை நினைச்சுக்கிட்டு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் பாய் இருக்கான்ல, அவன் ஓரளவுக்கு டோட்டலா ரெக்கவர் ஆயிட்டான். இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த நர்ஸ் எங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா கிறிஸ்மஸ் போல, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறா. அது என்னன்னா இவளோட கண்ணுக்கு இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த ஆன்மாக்கள் எல்லார்கிட்டயுமே இவ தான் சொல்லியிருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் நீங்க அந்த கற்பனை உலகத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த பல்பை கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த லைட் ஷாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால தான் இந்த கற்பனை உலகத்துல அந்த இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த லைட் ஷாப்ல இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே சாதாரண லைட் கிடையாது, அது எல்லாமே ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இவளுக்கு எப்படி தெரியும்னா, இதுக்கு முன்னாடியே அவளும் கோமா ஸ்டேஜ்ல இருந்து தானே வந்திருக்கா. சோ இந்த கற்பனை உலகத்துல மாட்டினது, இதே மாதிரி ஒரு பல்பை கண்டுபிடிச்சு வந்தது, இது எல்லாமே அவளுக்கும் ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவளுக்கு இந்த மாதிரி பேய்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பவர்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த கற்பனை உலகத்துல இன்னும் ஒரு சில பேரோட ஆன்மாக்கள்லாம் இங்க வந்திருக்கும் போல இந்த கற்பனை உலகத்துக்கு. அதாவது இறந்து போன ஆன்மாக்களை மட்டும் நான் சொல்ல கிடையாது, இப்போ உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட ஆன்மாக்களும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான பல்ப் எல்லாமே இப்போ வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அந்த வான் கிட்ட. அவரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இத்தனை பேரும் அவங்களோட உயிர் இருக்கக்கூடிய அந்த பல்பை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த சீன்ல இந்த கற்பனை உலகத்துல வந்து அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரியல் வேர்ல்டுல எப்படி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த கற்பனை உலகத்திலயும் வாழ்றாங்க. அந்த டிரைவர் எப்பயும் போல அவரோட வேலையை பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த யோனி அப்புறம் அந்த வளர்த்தி பேர் 2 பேரும் ஒன்னா
வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம், யாருமே நம்மள குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ அது மூலமா அவ என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரியல் வேர்ல்டுல தான் யாருமே வந்து நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த உலகத்துல நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அந்த ஜோ இருக்கால, அவ பாத்தீங்கன்னா இப்போ ரியல் வேர்ல்டுல இருக்கா. அவளோட அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி தைரியமா அவகிட்ட பேசி ஸ்கூல்ல இறக்கி விடுறாங்க. கண்டிப்பா உன்னால தெம்பா இருக்க முடியுமா, அம்மாவை நினைச்சுக்கோ, எப்படி அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ஸ்கூல்ல இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்கூல்ல போயிட்டு எப்பயும் போல படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எல்லாமே நல்ல விதமா ரியல் வேர்ல்டுல போயிட்டு இருக்கும்போது இப்போ கற்பனை உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்ல நம்ம வான் மட்டும் இப்போ ஓனர் கிடையாது, அவரோட பொண்ணு, அதான் நம்ம ஜோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் இப்போ அதுல ஒரு ஓனரா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு டீல் போட்டு தான் அந்த பல்பை வந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. சோ அப்பாவும் பொண்ணும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஓனர் வந்துட்டு தன்னோட டாக் இறந்து போயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பான்ல, அந்த டாகும் இந்த உலகத்துல தான் ஆவியா இருக்குது. சோ அதை வந்து இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கேமராவை கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா இதே மாதிரி தான் இந்த கற்பனை உலகத்துல அங்கங்க ஒரு 4-5 லைட் ஷாப் இருக்கு. சோ ஆவியா இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட உயிர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பல்பை கண்டுபிடிச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கற்பனை உலகத்துல இப்படி நிறைய லைட் ஷாப் இருக்கு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல நம்ம ஜோ இருக்கால, அவ வந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கா. நீ என்னமா இங்க இருக்க, உனக்கு குளிர்ல இப்படி ஸ்கர்ட் போட்டு நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அந்த கற்பனை உலகத்துல நீ மட்டும் தான் என்ன பார்த்து பேசின, எனக்கு அது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு அந்த பிளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜோ வந்துட்டு கற்பனை உலகத்துல இருக்கும்போது அவளுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இவளும் தெரிஞ்சிருப்பா. பட் இவ வந்துட்டு இறந்து போன ஒரு ஸ்டூடெண்ட். இவளை பத்தி தான் ஆக்சுவலா அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆவியா தெரியுறா அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த ரியல் வேர்ல்டுல இருக்காங்கல்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த கற்பனை உலகத்திலயும் தெரிவாங்க போல. யார் யாருக்குன்னா அந்த இறந்து போன ஆவிகள், அதுக்கப்புறம் உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த ஆன்மாக்களுக்கு அந்த சாதாரண மக்கள் எல்லாருமே தெரிவாங்க. ஆனா அந்த சாதாரண மக்களுக்கு இவங்க யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சோ அதனால தான் அந்த இடத்துல யாருமே என்ன பார்க்காதப்ப கூட நீ வந்து என்ன பார்த்த, எனக்கு அது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாம் பேசும்போது இவ்வளவு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி இவளால பேய்களை பார்க்க முடியுது அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இவன் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் போல, அந்த டிடெக்டிவ் வேலையை. பட் இருந்தாலும் லாஸ்டா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை பிடிக்க போய் தானே அவனுக்கு ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது ஃபுல்லா மூடி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஆவி இவனோட கண்ணுக்கு தெரியுது. லாஸ்டா அந்த லாரி வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் இடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் அதுல நம்ம டிடெக்டிவ் தான் செத்துருக்கணும். பட் இவன் வந்துட்டு நம்ம டிடெக்டிவை காப்பாத்திருக்கான் ஒரு மாதிரி இழுத்து போட்டு. சோ இப்போ நம்ம டிடெக்டிவ் அதை பத்திலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நீ அப்ப நினைச்சிருந்தா உன்னோட உயிரை காப்பாத்திருக்கலாம், ஆனா எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்தின? ஏன்னா என்னோட வேலையே மக்களுக்கு நல்லது பண்றது தான். என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. அதுவும் இல்லாம நீ நார்மலான மனுஷனா? ஏன்னா நான் உங்ககிட்ட அதை கேட்கணும்னு நினைச்சேன். கண்ணு வேற ஏதோ பூனை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பேய்களை பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கண் அப்படி இருக்கும். ஆல்ரெடி இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள் எல்லாமே கற்பனை உலகத்துக்கு போகாம இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஆவிகளை மட்டும் தான் நான் துரத்தி போய் பிடிப்பேன். அப்படின்னா அன்னைக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு போனல, அப்படின்னா அவ இறந்து போயிட்டான்னு சொல்ல வரியா? ஆமா, நான் அவளை பிடிக்க தான் போயிட்டு இருந்தேன். பட் அவ இப்படி உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சான்னு சத்தியமா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எனக்கு இருக்க மாதிரி பவர் உனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், பேய்களை பார்க்கக்கூடிய பவர். சோ நான் தான் இப்போ இறந்து போயிட்டேன், அதனால இதுக்கு மேல என்னோட வேலையை நீ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிடெக்டிவும் ஓகே அப்படின்னு சொல்றான். சோ அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டிடெக்டிவ் மேல சந்தேகப்பட்டிருப்பான்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பாத்தீங்கன்னா கற்பனை உலகத்துல இல்லாம இந்த ரியல் வேர்ல்டுல ஒரு சில பேரோட ஆவிகள்லாம் இருக்கும்ல, மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஆவிகளை தான் இவர் பிடிச்சு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கற்பனை உலகத்துல விடுவார் போல. சோ இதுக்கப்புறம் இந்த வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டிடெக்டிவும் ஓகே அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் அந்த கிழமை இறந்து போன விஷயத்தை பத்தி நீ சொல்லல அப்படின்னு சொல்ல உடனே இன்னும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த தாத்தா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்தையுமே போட்டு வச்சு ஊட்டி விட்டுற மாதிரிலாம் பண்ணேன். மற்றபடி அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, நான்லாம் கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம்ல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவன் தான் கொண்டிருக்கான், அது எல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அவ வந்து ஆவியா தான் இருந்திருக்கா. ஸோ அவளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணிருப்பான் போல. அந்த 2 கண்ணு கூட நம்ம பார்த்துருப்போம்ல, பூனை கண்ணு மாதிரி, அதெல்லாமே இவன் தான் போய் பண்ணிருக்கான் போல அவளை பிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு எல்லா விஷயமும் கிளியர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த எங்க இருக்கால, அவளோட வேலையை பார்க்கறதுக்கு வரும்போது யாரோ ஒரு ஆளு திடீர்னு வந்துட்டு ஏய் என்ன ஞாபகம் இல்லையாடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் யார் நீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, ஆன்மாவா இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எங்கோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ஏமா எனக்கு ஒரு மாதிரி வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு கத்திருப்பாரு. இவளும் அதான் அங்க போய் பாருங்க சார், அந்த டாக்டர் கிட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பியிருப்பா. பட் இந்த ஆன்மாவை இவளை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது இல்ல. ஸோ ஒன்னால தான் இப்போ வரைக்கும் வலியோட சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ் வந்துடுறான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா வந்து அவனோட கண்ணை காட்டுறான், அந்த பூனை கண்ணை. ஸோ அப்படி காட்டுறது மூலமா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை இவன்
வந்துட்டு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போக முடியும் போல. ஸோ இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை இவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. இவன் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இவனால பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைப்பாவே இருக்கு. அவளை தாண்டி வரவே முடியல இவனால. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கால் வந்து செயலிழந்து போச்சு போல. இப்போ வந்து வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்கான். ஸோ முழுக்க முழுக்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகத்திலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு நைட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போறான். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கரெக்டா இறுதி சடங்கு செய்யும் போது அந்த ஃபியூனரல் தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து அவ என்ன பேசினா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா அந்த கற்பனை உலகத்துல அவன் வந்து இவளை ஞாபகம் இருக்க மாதிரி காட்டியிருக்க மாட்டான்ல, அதனால இவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல. இப்போ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறா. இதை பார்த்துட்டு அந்த ஃபியூனரல் தாத்தாவும் ஒரு மாதிரி கண்ணு தண்ணிலாம் தொடச்சு விடுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதுமா, அந்த கற்பனை உலகத்துல வேணா அவனுக்கு ஏதோ மறந்து போயிருக்கலாம், பட் இப்போ வந்து அவனுக்கு ஓன் நினைப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்டோட நினைப்பு அதிகமா இருக்குது போல. ஸோ எப்படி மற்ற ஆண் மக்கள் எல்லாமே இந்த ரியல் வேர்ல்டுலயே இருக்குது, அந்த மாதிரி இவளும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை விட்டு போகாம அவன் கூடவே எப்பயுமே இருக்கிறா. அந்த சீனை பார்க்கும்போது திடீர்னு பயந்துட்டு நானே. ஸோ இதோட இந்த டிராமா ஃபுல்லா முடியுது. பட் இருந்தாலும் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ அப்படியே சீசன் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி இன்னொரு சீனை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா, ஸ்கூல் பொண்ணு. ஸோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்கா. ஸோ உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு எதுவும் படல அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு இடத்துக்கு போறான். இப்போ அந்த பொண்ணு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால அந்த இடத்துக்கா இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கா அப்படின்னு தெரியல. இவன் போயிட்டு அப்படியே 10 மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றான். அப்பதான் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு அங்க நுழையிறான். ஒருவேளை இந்த இடத்துல தான் ஆவிகள்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வரானா என்னன்னு தெரியல. ஸோ கரெக்டா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தன் ஓடி போயிட்டு இருக்கான். ஏ தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் நான் வரக்கூடாது, ஏன் இங்க என்ன பெருசா பேயெல்லாம் இருக்குமா என்ன, அப்படியே பேய் இருந்தாலும் உன்னால அதை பார்க்க முடியுமா, ஆமாடா பார்க்க முடியும், அதான் சொல்றேன் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்னாலையும் பார்க்க முடியும், எப்படின்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சொடக்கு போடுறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஸோ சீசன் 2க்கும் கண்டிப்பா பயங்கரமான ஒரு லீடு கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா அதை வந்தாலும் பார்க்கலாம். அண்ட் இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமாவில் பார்க்குறேன். பாய்.